சின்ன குரங்கு பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணியிருக்கும் போல் வண்டிக்காரங்க அடிச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. வணக்கம், நாங்கள் சஜய் அலஃபெல்லார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க தான். என்னடா டீ குடிக்கிறதுக்கு வெளியே எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும். நம்ம முதல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் நம்ம இப்போ திருப்பி வந்திருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு இப்போ போயிட்டு நம்ம டீ குடிக்க போகிறோம். இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் அப்புறம் வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அது எந்த இடம் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறோம். அதில் ஸோ ஓகே, அதில் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோணம்பாளையத்துக்கிட்ட இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டே ஒரு டைம் போயிட்டு மழை காரணமாக நம்ம திருப்பி வந்திருக்கோங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த லாரி ஃபுல்லாக லோடு இருக்குங்க. டயர் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. எனக்கு எப்படா மேட்டுப்பாளையம் ஹைவேயை டச் பண்ணுவோன்னு இருக்குங்க. சரி, நம்ம கரெக்டாக கவுண்டம்பாளையத்துக்கிட்ட வந்துட்டு வரலாம். ஸோ கவுண்டம்பாளையத்துலேருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம் போகிற வரைக்குமே கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தாங்க ரோடு அப்படியே காமாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எனக்கு எப்படா அந்த சைடு போய் டச் ஆகுன்ட்டு இருக்குது நரசிம்மநாயக்கம்பாளையத்துக்கிட்ட. ஸோ நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு இல்லைங்க. ஸோ நேற்று 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருந்தா வரலாம். ஸோ இன்னும் அதுலேயே 2 பாயிண்ட் இருக்குது. நம்மளே இல்லையா? நான் நம்மளே இப்போ தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டுறேங்க. ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். யாரும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா 500. கியூஆர்ண்ணா, கியூஆர். அவரே ஸ்கேன் பண்ணி தராங்கிறாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ சென்ட் ஆயிடுச்சு. ஏய் தம்பி, உனக்கு மட்டுமே நான் 900 ரூபாய்க்கு நேற்று இன்றைக்கி சேர்த்து பெட்ரோல் அடிச்சிருக்கேன்டா. ஸோ நம்ம அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லாங்காக போகிறோம். அதுவும் ஹில்ஸ் வேறு ஏற போகிறோமா. கண்டிப்பாக நம்ம ஏர் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஆக்சுவலாக நான் வண்டி வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டாக வச்சுருக்கேன். சாரிண்ணா. ஆக்சுவலாக வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. வாட்டர் சர்வீஸ் ஏன்னா மழை வேறு வந்துகிட்டே இருக்குங்களா. ஸோ என்ன தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இது பண்ணாலுமே மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கும் வண்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிலமையில். இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ மழை காலம் முடிட்டுங்க, சூப்பராக வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா என்கிட்ட கையிலே கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் என்னங்க ஓகே கிளம்பலாம். ஏன்னா நான் எப்போவுமே வெளியே வரப்போ ஹாட் கேஷ் கையில் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கியூஆர் வந்ததுனால நான் ஹாட் கேஷ் எல்லாம் அவ்வளோக்கா எதுவுமே கையில் கொண்டு வர மாட்டேங்க. ஸோ சப்போஸ் எனக்கு அப்படியே எதனா ஹாட் கேஷ் கையில் தேவைப்படுச்சு அப்படின்னா ஏடிஎம் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏடிஎம் மிஷினும் இருக்குது இல்லைங்களா. அதனால் நான் ஏடிஎம்லேருந்து எடுத்துக்குவேன். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம சேஃபாக போகிறதுக்கு காற்றெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு கையில் கொடுக்காம இருந்தானா தப்பு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நம்ம கையில் அந்த டைமில் காசு இருக்காது. ஸோ நம்ம ஒருத்தனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் அந்த டைம்னு பார்த்து நம்ம கையில் காசு இருக்காது. ஆனால் தேவைப்படாத நேரம் எல்லா டைமுமே நம்ம கையில் காசு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிப் A1 0 பண்ணிக்கிறேன். அதை கவுண்டம்பாளையத்துலேருந்து நம்ம கல்லார் போகிற வரைக்கும். ஸோ ஆமாங்க, நம்ம இப்போ கல்லார் தான் போக போகிறோம். ஸோ நம்ம முதல்ல ஒரு டைம் போயிட்டு பேக் திருப்பி வந்திருப்போம். சரி, நான் டக்குன்னு வளரிட்டேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ கல்லார் தாங்க போக போகிறோம். கல்லாரில் போயிட்டு டீ குடிச்சா போகிறோம். ஸோ காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் மழை வரும்னு நினச்சி தான் ரெயின் ஜாக்கெட் போட்டு வந்தேன். ஸோ மழை வரல. ஆக்சுவலாக ஏன் நான் இன்றைக்கி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா
தெலுங்கானா சைட் இருக்கிற கடற்கரை ஓரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்குங்க. ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு வந்துட்டு கரை கடக்கிறனால மழை ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா சரியான மழையாக இருக்கும், நம்மளால் வீடியோவே ஷூட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்தோன்னா மழை ரொம்பலாம் இருக்காது, ஒரு மாதிரி லேசாக தூரும் அப்படிங்கிறனால இன்றைக்கே நான் வந்துட்டேங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்ன தெரியல, இந்த மலையை விட அந்த சைடு பின்னாடி இருக்க மலையில் மேகமூட்டம் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காரோ. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ இதே மாதிரி தான் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. நான் பனி தான் பெய்யுதுன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் செம மழைங்க. ஆனால் அதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அதில் எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குங்க, அதான் எங்கள் பக்கெட் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணிடணும். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கையில் ஃபோனு எதுவுமே இருக்கக்கூடாது. கையில் ஹார்ட் கேஷ் எடுத்துகிட்டு ஃபோன் இருக்கக்கூடாது, எனக்கு யாரும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு டைமில் நானும் என் பைக்கு மட்டும் தெரியாத இடத்துலலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதாவது புதுசாக இருக்கிற ஆளுகிட்டெல்லாம் எப்படி போகணுன்னு கேட்டு அவங்ககிட்ட ஜாலியாக பேசி அப்புறமா போகணுங்க. அது இருக்கிற அந்த ஃபீலிங்கே வேறு. வா, செம்ம எக்ஸாஸ்ட்டு சவுண்டு. R15 எக்ஸாஸ்ட்டு போட்டிருக்காங்க, சவுண்ட் சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸாஸ்ட்டுன்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குங்க சவுண்டு. ஹெச்பின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிராண்ட் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு கேஸு தான் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் சவுண்டு சூப்பராக இருக்கு. ஆர்லோ Z900 போட்டு த்ராட்டில் கொடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் Z900க்கு செட் ஆகிற ஒரே எக்ஸாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பிடிச்ச எக்ஸாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரோ எக்ஸாஸ்ட். ஸோ எனக்கு வந்து அந்த ஏரோ எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மித்த பைக்ஸ் போடுறது கூட எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. Z900 செம்ம சவுண்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்மளும் ஒரு நாள் எடுப்போம். நம்ம RLF எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கண்டிப்பாக நானும் ஒரு நாள் டெலிவரி எடுப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் இந்த 3 மாதம் RLF என்னால் ரொம்ப எதுவுமே பண்ண முடியலைங்க. லைஃப்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த 3 மாதத்துல எனக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ நான் நைட் டைம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஆள் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இருந்து தான் யார் எப்படி லைஃப்னா என்ன எல்லாமே தெரிய வந்துச்சுங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுற வரைக்கும் கஷ்டம்தான், ஆனால் அந்த பிடிச்ச விஷயத்த பண்ணுற அப்போவும் கஷ்டம்தான். ஏன்னா யாரோ 4 பேர் சொல்கிறாங்க இருக்கா, நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் விட்டோம்னா அது நம்மளுக்கு லைஃப் லாங் வரைக்கும் ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும். கரும்பு சூப்பராக இருக்குல்லங்க, பெருசாக நம்ம ஒன்று உருவிடலாமா? வேணாம் கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு கரும்பு சாப்பிட்றதுக்கு மைண்ட் இல்லை, டீ குடிக்கிறதுக்கு தான் மைண்ட் இருக்குது. ஒரு வேளை அது வண்டியில் போகிறவர், அவர் பேர் என்ன, ஐயோ ஏதோ பில்லான்னு வருமே, ஐயோ ஒரு பேர் ஏதோ ஒன்று வருங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரக்கிலெல்லாம் துணி கட்டிட்டு அவர் பேர் ராம் பில்லாவா, ஒரு பேர் வேறு மறந்துருச்சுங்க. நான் காலையில் கூட ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தேங்க, ராம் பில்லான்னு தான் நினைக்கிறேன். பில்லா ராமா. RLF இங்கே முன்னாடி ஒரு கார் போய்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ சைடு டோரில் பாருங்கள் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ நான் கூட சைடில் பார்க்குறப்போ ஏதோ அது என்னென்ன ஸ்டிக்கர்னே தெரியலைங்க. அப்போ நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது, ஏதோ வாரியரோட ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்டிக்கரு. அரசினாக்கியம்பாளையம் தாண்டுற வரைக்கும் டிராஃபிக்காக தாங்க இருக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கேங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்ட் செட்டு கூட இல்லை, கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைமே வந்தப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இவர் என்ன ரேஸ் ட்ராக் ஓட்டுற மாதிரி அந்த ட்ராக்குக்கும் இந்த சைடு மாற்றி இண்டிகேட்டரை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஸோ அவரும்
அவர் பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டு, அதுவும் மெயினாக டிராஃபிக் போலீஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கிள் எல்லாம் கூட வந்திருக்காரு போலங்க. அதை விட அது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ தாங்க கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நான் நரசினாக்கி மலை வந்துட்டேன், அதனால நான் சொல்கிறேன். ஸோ இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நான் மோட்டோலாம் கண்டினியூ பண்ணுறாருல. செம்ம தாம இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லைங்க. தாம் மட்டும் சர்வீஸ் பண்ணுறேன்னு வைங்க, அவனை மாதிரி ஒரு செம பைக் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஓகே எல்லாம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியநாக்கியம்பாளையத்துக்கிட்ட வந்துட்டேங்க. ஸோ இங்கேருந்து மேட்டுப்பாளையம் எப்படி இருந்தாலும் ஒரு 25 கிலோமீட்டர் வரும் ஆரலம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லாறு போக போகிறோம். இதெல்லாம் மழை வந்து நின்றுருக்குங்க. நான் எப்பப்பெல்லாம் மழையில் நனையக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் கன்ஃபார்ம் மழையில் நனைஞ்சிட்றேன். ஸோ நான் எப்பப்பெல்லாம் மழையில் நனையணும்னு ஆசைப்பட்றேனோ மழையே வராது. இதே சங்கடமாக இருக்குங்க. நான் கேரளா போயிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மழையில் நானும் டாமும் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு ஜாலியாக இருந்தா. எங்கேயுமே நிற்கல, எனக்கு பசி ஆகுது, ஆனால் எனக்கு வண்டி நிப்பாட்டணும்னு மனசே வர மாட்டேங்குதுங்க. ஸோ அந்த 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 மாதிரி மழை வரணும் ஒரு நாள் ஃபுல்லாகவும் மழை வரணும். டாமுக்கு டேங்க் ஃபுல்லாக இருக்கணும், என் கையில் மொபைலில் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ ஓகே எல்லாம் இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கிட்ட தாங்க இருக்கேன். ஸோ இங்கேருந்து மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வருங்க. காரமடைக்கு 4 கிலோமீட்டர் தான். ஸோ ஊட்டி 59 கிலோமீட்டர் வரும்னு போட்டிருக்கு. நம்ம இப்போதைக்கு ஊட்டி ஏற ஐடியாவில் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒன்று நம்ம ஊட்டி ஹில்ஸ் ஏறுவோங்க. ஸோ ஆக்சுவலாக அலஃப் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேசணுன்ட்டு வந்தேன், ஆனால் அதை தவிர எனக்கு வண்டி கையில் தொட்டதுமே உள்ள ஒரு தானாக ஒரு ஹாப்பினஸ் வந்துருக்குங்க. ஸோ நான் தான் சொன்னேன்ல நல்லா டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மன வருத்தமாக சங்கட்டமாக அந்த நிலமையில் இருந்தாங்க. ஸோ அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஏன்டா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன்ல. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம மறுபடியும் அந்த டாக் உள்ளே கொண்டு வந்து இந்த ரைடிங் மோட நான் கெடுக்கிறதுக்கு நான் இப்போதைக்கு விரும்பலை. ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போகலாம், டீ குடிக்கலாம். ஸோ அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, குரங்கு வானரங்கள் எல்லோருமே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்களையும் பார்த்து அவங்க ஃபன் பண்ணுவாங்க, அதையும் என்ஜாய் பண்ணிட்டு கீழே வரலாங்க. நான் கல்லார் போனதை பற்றி வேணால் சொல்கிறேங்க. கரெக்டாக இதே மாதம் தான் நினைக்கிறேன் நம்ம கல்லார் வந்தோங்க. இதே மாதமா இல்லை அக்டோபர்லையான்னு தெரியல. சாரி இதான் அக்டோபர், ஆமாம். ஸோ அக்டோபர் டைம் தான் நம்ம கல்லார் வந்தோம். கரெக்டாக 1 இயர் ஆச்சு ஆர்லம். ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நல்லா பனிமூட்டமாக இருந்துச்சுங்க. நான் பனி தான் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பனி தான் பெய்யுதுன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது மழை. ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மழை வரணும்னு சொல்லிட்டெல்லாம் வரல, நான் இதே மாதிரி தான் டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க வந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா மழை. நான் வேறு வெளியே போகிறதுக்கான காஸ்டியூமில் தான் நான் வந்திருந்தேன். ஸோ நீட்டாக ஃபார்மல்ஸில் வந்திருந்தேன்.
மழை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுட்டாங்க. ஆனால் சட்டை பேண்ட்டு எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. மறுபடியும் சரி இந்த டைம் போனோம்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும், நம்ம வந்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் கூட நம்ம இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நான் கிளம்பி கீழே வந்தேன். இல்லைன்னா எனக்கு மழையில் நனையிறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மலையில் நனைஞ்சிட்டே நான் மேலே போய் டீ குடிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனேன். அது மட்டும் இல்லாமல் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ரெயின் கோட் வாங்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் என்கிட்ட ரெயின் கவர் இருந்துச்சு. ஸோ இந்த ஜர்க்கின் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தானே கவர் பண்ணி, அதாவது பாடிக்கு மட்டும் தான் கவர் பண்ண முடியும். ஸோ கீழே காலுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபேன் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் கேட்டேன், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க தம்பி, உங்கள் ஹைட்டுக்கெல்லாம் அது கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஹைட்டாக இருக்க குத்தமாடா அப்படின்னு மனசை நினச்சிட்டு அது வாங்கவே முடியலைங்க. சரி அது போகட்டும், நம்ம வீட்டில் தான் நம்மகிட்ட ஒரு ரைடிங் அது போகட்டும், நம்ம வீட்டில் தான் நம்மகிட்ட ஒரு ரெயின் ஜர்க்கின் இருக்குல்ல, அதை போட்டு இன்றைக்கி என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல் ஆஃப் நான் இன்றைக்கி வந்தேன். எனக்கு என்ன ஒரே இதுனா டிராஃபிக் ஆகிடக்கூடாது, எங்கேயுமே டிராஃபிக் இருக்கக்கூடாது, அதுதாங்க ஒரே ஒரு கவலை எனக்கு. ஸோ நான் போகிற பக்கம் எல்லாமே ஒன்றா சிக்னல் விழுந்துருது, அப்படி இல்லைன்னா டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கேங்க. நான் உண்மையாலுமே ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆர்லோஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போன டைம் வந்தப்போ எல்லாமே ஒரு மாதிரி குண்டு குழியுமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. மித்தபடி காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் வர ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 59 கிலோமீட்டரில் ஊட்டி இருக்குதுன்னு போட்டிருந்துச்சுன்னாங்க. ஸோ நம்ம ஊட்டியெல்லாம் போக வேணாங்க, நம்ம இப்போதைக்கு கலர் ஒரு டீ அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பெரிய ரைடெல்லாம் எங்கேயுமே பிளான் பண்ணலைங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படியே கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் மட்டும் ஒன் டே விலாக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மினி விலாக் பண்ணுற ஐடியாவிலே இருக்குங்க. ஆனால் மினி விலாக் பண்ணலாமா வேணாமா தான் ஒரே டவுட்டாக இருக்குது. ஆனால் ஆர்லோஃப் அது பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரைக்கும் தான் நம்ம, அதாவது நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற வரைக்கும் தாங்க நம்ம லோக்கலில் ரைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ணிட்டோன்னா ஆர்லோஃப் ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாட்டு படிக்கலாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் சைடு போகலாங்க. ஆனால் எல்லாருமே இந்த டைம் பார்த்திங்கன்னா லடாக் போயிட்டுருக்காங்க. நான் ஊட்டி வந்திருக்கேன். ஊட்டி கூட வரல, ஊட்டி மலை அடிவாரத்துக்கிட்ட நான் வந்திருக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம மோட்டோ விலாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது, அதாவது வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அதுதான் ஒரே ரீசன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்மகிட்ட நிறைய ஆர்லோஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு அப்புறமா வீட்டில் போய் சொன்னோம்னா சரி ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா என்னையும் நம்பி என் சேனலை பார்க்குறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை தரணும். ஸோ இவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு மட்டும் அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும் இல்லையா. அதனால தான் நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணாததுக்கும் ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்சன் தான். ஸோ இப்போ நான் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணணுன்னு நினைக்கிறதுக்கும் அந்த ஒரு பர்சன் தான் காரணம். நான் ரூட் ஏதாச்சும் மாற்றி வந்துட்டேன்னா இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்னமோ அந்த சைடு போன மாதிரி தாங்க ஞாபகம். லாஸ்ட் டைம் வந்தேன் இல்லையா, ஸோ நான் இந்த வழியாக வந்த மாதிரி தான் ஞாபகம்.
ஸோ அந்த கடையில் ஒரு அண்ணா உட்காந்துருந்தாருங்க. நான் அதாவது நம்ம இந்த கெட்டப்பில் போகிறத பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்டைலாக சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்தாரு. எங்கடா போகிறீங்க, என்னடா பண்ணுறீங்க நீங்கள், அந்த மாதிரி. எனக்கு என்னமோ வழி மாறி வந்துட்டேன்னு தான் தோணுது. ஓகே இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் திருப்பி நம்ம போயிட்டுருக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிருந்துருக்கணும், லெஃப்ட் வந்துடக்கூடாது. லெஃப்ட்டு வந்து இதாகிடுச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டரில் மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த வழியாக தான் அங்கே போகணும். ஸோ மாற்றி வந்தது தான் தப்பாயிருச்சு. ஸோ நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிருந்துருக்கணும், திருப்பி லெஃப்ட்டு கட் ஆகிருந்துருக்கூடாதுங்க. எந்த ஞாபகத்தில் லெஃப்ட்டில் கட் ஆனான்னு தெரில. ஸோ அப்போது நான் வரப்போனாச்சும் கொஞ்சம்னாச்சும் யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் வர வழி எல்லாமே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா. ஏன்னா நான் கோயிலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் ஸோ ஓகே இந்த வழி நம்ம வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வழியே தப்பாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. எஸ், ஸோ இந்த வழி தான் வரலாம், ராங் வேல. ஓகேண்ணா வாங்கண்ணா உங்களுக்கு இல்லாத வழியா? ஸோ இப்போ தான் எல்லாம் கரெக்டான ரூட்டுக்கு வந்துருக்கோம். இந்த பாலத்தில் நின்று எவ்வளோ நாள் ஆச்சு. சரி, இங்கே போட்டிருக்குங்க ஊட்டி 49 கிலோமீட்டர், குன்னூர் 32 கிலோமீட்டர், கோத்தகிரி 32 கிலோமீட்டர். அதே தான் இந்த பக்கம் கோத்தகிரின்னு போட்டிருக்கு. நம்ம கோத்தகிரி போக வேணாம், கோத்தகிரி இன்னொரு நாள் ஹில்ஸ் ஏற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கோத்தகிரி ஏறணும். போன டைம் வந்தெல்லாம் மழை வராதன்னு சொல்லிட்டு கெஞ்ச நிலைமைக்கு இருந்துச்சு. இந்த டைம் வந்தோம்னா மழை வாவான்னு கெஞ்சற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. மழை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் அந்த மேகமூட்டத்தில். சார் சூப்பராக இருக்குது. சார் ஆக்சுவலாக வரலப்பே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க. அதாவது பழைய ட்ரெயின், டீசல் இன்ஜின் ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இருந்துச்சுங்க. நம்ம ஒன்று ஊட்டியே போகலாங்க, டாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டாமுக்கு சர்வீஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி ரியல் டயர் பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கு. ஸோ டயர் மாற்றிட்டு டாமுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வைசர், என் வைசர் எதுக்குன்னா நான் அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் கேமரா ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் ரொம்ப பெருசாக இல்லை, மீடியார் 350க்கு ஒரு சின்ன மீடியம் சைஸில் ஒரு வைசர் இருக்குது. அந்த வைசரை போட்டுட்டு ஜாலியாக ப்ளாக் பண்ணலாங்க. ஸோ ஆக்சுவலாக வரல என் கையை பாருங்களேன், அப்படியே பழுத்து சிவப்பு கலரில் ஒரு கோடே விழுந்துருக்குங்க. ஸ்டேரிங் த்ராட்டில் பண்ணி 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 இந்த மாதிரி ரெட் கலரில் தழும்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேரளா போனப்போ வந்ததுங்க. ஒரு 3 மாதம் அதுக்கு முன்னாடி வந்தது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. வா இப்போ பாருங்கள் எவ்வளோ வாழைக்கன்று வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே சின்ன சின்ன கன்று. ஸோ இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூடியூப்லேயும் ஒருத்தர் வாழைக்கன்று வச்சு அதை வீடியோவை எடுத்து போடுவார். அவர் வந்து விவசாயிங்க. அந்த மண் வாசம் சூப்பராக இருக்குது. வா, மண்ணுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மகிமையாக இருக்குங்க. அதுலேருந்து வர மனம் வேற ரகம். எனக்கு பிடிச்ச ஸ்மெல்லில் மண் வாசனையும் ஒன்று. தைல வாசனை வருது, நல்லா இருக்குது. ஸோ வரலப்போ உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு அந்த இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு போகணும். சரி நம்ம இன்னொரு டைம் இது பண்ணி பார்த்துட்டு போகலாங்களா?
கொஞ்சம் டேஞ்சரான ஸ்பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது வேஸ்ட்டா, கேபிள் அவ்வளோதான் யூஸ் வந்துடும் போல். வாவ், எவ்வளோ பக்கத்தில் இருந்து வளைச்சிட்டு போகிறாரு. இருக்கா? ஸோ இதாங்க நான் எப்படி இருக்கேன். கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு. இதை விளாண்டு பார்க்குறதே தனி சுகம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி டயர் எவ்வளோ தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேஞ்சிருச்சுங்க. இன்னொரு எனக்கு தெரிஞ்ச எப்படி இருந்தால் 2000 கிலோமீட்டர் தான் ஓடும். ஆனால் நான் அவ்வளோ இதெல்லாம் நான் விட மாட்டேன். சீக்கிரமாக அந்த டயர் இதோட மாற்றிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, கோ ஸ்லோ. அந்த ஜர்க்கினை கழட்டி விட்டு அப்படியே அது காற்றோட காற்றா பறக்கும் பாருங்க, செம்மையாக இருக்குது. நம்ம எக்காந்து கொண்டு ஸ்பீடாக மட்டும் போயிட வேணாங்க. இந்த ஹில்ஸில் பொறுமையாகவே போய்க்குவோம். இங்கே இருக்காங்க பசங்க. அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான், இதோ இங்கே ஒருத்த நேரம் ஒருத்த உட்காந்துருக்கான். கை கணங்க அவன் யோசிச்சிருப்பான், யாரோ ஒரு பைத்தியக்கார கையை காட்டிட்டு போகிறான் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேர்பின் பெண்டு. ஜஸ்ட்டு மிஸ்ரோ. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ. அங்கேருந்து பார்க்குறப்ப வீடெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்த்தோம்னா வீடெல்லாம் நம்மளுக்கு குட்டின்னு தெரியுது. பேசாமல் ஜர்க்கின்னு கழட்டிடலாமா? கழட்டி எங்கே வைக்கிறது? நான் டேங்க் கவர் வேறு இது பண்ணல. இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. குட்டி குரங்குங்க, குட்டி கொண்டு இவ்வளோதான் இருக்குது, சின்னதாக இருக்குது. ஓ சரி, அது அங்கே ஒரு சின்ன குரங்கு பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணியிருக்கும் போல் வண்டிக்காரங்க அடிச்சுட்டாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ரோட்லலாம் இந்த பூனையே அடிபட்டு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். வந்தப்போ டுக்காட்டி பைக் பார்த்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலைங்க, ஆனால் நான் டுக்காட்டி பைக் பார்த்தேன், டுக்காட்டி டெவில். இந்த பைக் இந்த மலையிலேருந்து செம்ம சவுண்டு. த்ராட்டில் ரொம்பலாம் வண்டியை அவர் ரேஸ் பண்ணல, ஒரு அளவுக்கு தான். நம்ம இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அவர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார். ஆனால் எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்க்கணும், செம்ம சவுண்டு. எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறாங்க. வண்டி பள்ளத்துக்கிட்ட இறங்கிருச்சுங்க. ரொம்ப கிராஸ் ஏறி இருப்பாங்க போல், வண்டி பள்ளத்துக்குள்ளே இறங்கிருச்சு. ஏன் சமைக்கிறேன்னா, இவ்வளோ ஆழமாக இருக்க ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே இந்த ஒரு இரும்பு இது மட்டும் வச்சு இது போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க.
ஸோ பின்னாடி இருக்க மலை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் இந்த கிளைமேட்டு. ஸோ இருங்க நான் திருப்பி காட்டுறேன். ஸோ அந்த மலை பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே மேலே அந்த மேக மூட்டை வந்து எப்படி அந்த மலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. ஸோ ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் நின்றேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மலையை பார்க்குறக்காக தான் நின்றேன். ஸோ மறுபடியும் நம்ம மேலே போகலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சங்கடமான விஷயம்னா இந்த மலையில் வந்துட்டு அங்கே அந்த குரங்கு அடிபட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இல்லை மனசே ஏற்றுக்க மாட்டேங்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, அதே மாதிரி மழை வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு மைண்டு இப்போ தான் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். வாவ், நல்ல சூப்பரான சீனுங்க இது. அந்த மலையிலிருந்து அருவி விழுகுதுங்க. ஸோ தெரியுதா என்னன்னா தெரியலங்க, மேகம் மறைச்சிருக்கு, அந்த மலையிலேருந்து அருவி கொட்டுது. காலின் இடையிலே உரசம் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, இது காலம் ஞாபகம். டீ கடை வந்துருச்சு. இருங்க மேலே போயிட்டு கொஞ்சம், நான் ஆக்சுவலாக டீ குடிக்கிறது தான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ மேலே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக அது வாட்டர் ஃபால்ஸ் தெரிலிங்க. அந்த நீர்வீழ்ச்சி ஏதோ கொஞ்சம் தான் தெரியுது. இப்போ இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருந்து பார்த்தோம்னா அந்த நீர்வீழ்ச்சி தெரியுதா என்னன்னு பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4வது ஹேர்பின் பெண்டு. டாம் எனக்கு புரியுதுடா, நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக சர்வீஸ் விட்டுறேன்டா சீக்கிரமாக. ஏன்னா நீ எனக்கு இவ்வளோ மெமரிஸ் இவ்வளோ ஹாப்பினஸ் தரப்போ நான் உனக்கு அது கூட பண்ணலைன்னா ரொம்ப தப்பாயிரும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. அப்படியே பொறுமையாக போகலாங்க. நம்ம த்ராட்டிலோ எதுவுமே கொடுக்க வேண்டாம், வண்டி பாட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகும். நம்ம ஹேண்டில் பாரை மட்டும் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே ஓகே. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காலம் யாவுமே நீண்ட தூங்கும் அழகா, நானா இருந்தே நாளில் பூராய் வசித்தேன். வா, ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, செம்ம கிளைமேட் ஆகல. ஆனால் உண்மையாலுமே லாரி டிரைவர், பஸ் டிரைவர், ஹில்ஸில் ஓட்டுறவங்க எல்லாருமே செம்மங்க. நல்லா சூடாக டீ. ஸோ ஓகே லவ், நான் இந்த vlog நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க. ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பிடிச்சிங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு சாரி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டு கொடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க. ஓகே லவ், பைங்க.